ஹாய் ஆல், இது ஃப்ளாரல் மெமரி ஒயர் பிரேஸ்லெட். இந்த வீடியோவில் இந்த பிரேஸ்லெட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டிசைன்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துடலாம், அப்புறமா மேக்கிங் வீடியோ பார்க்கலாம். டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் எல்லோ கலர் ஃப்ளவர் பீடும் 8 mm கிறிஸ்டல் பீடும் யூஸ் பண்ணி இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருக்கோம். இது மல்டி கலர் கிறிஸ்டல் பீட். நெக்ஸ்ட்டு பிங்க் கலர், இதில் ஒயிட் கலர் ஃப்ளவர் பீடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்மால் ஃப்ளவர் பீடு, 3 petal பீடு. இதில் ஹேங்கிங்ஸ்க்கு பட்டர்ஃப்ளை பீடும் பேர்ல் பீடும் யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லோ பிரேஸ்லெட்டில் கிளாஸ் பட்டர்ஃப்ளை பீடு பேர்ல் பீடு யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர். இது ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. இதில் ஃப்ளவர் பீட் கூட பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேங்கிங்ஸ்க்கு பேஸ்டல் கலர் ப்ளூ பட்டர்ஃப்ளை நெக்ஸ்ட்டு பேர்ல் பீட் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கோம். இது க்ரீன் கலர். க்ரீன் கலரில் ஃப்ளவர் பீடு, ஒயிட் கலர் ஃப்ளவர் பீடு. நெக்ஸ்ட்டு ஹேங்கிங்ஸ்க்கு பட்டர்ஃப்ளை கிளாஸ் பீடும் பேர்ல் பீடும். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் க்யூட்டான ஒயிட் கலர் ஃப்ளவர் பீடு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒயிட் கலர் ஃப்ளவர் பீடும் பேர்ல் பீடும் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த லாஸ்ட் ஒன் லாவெண்டர் கலர். லாவெண்டர்லேயும் பேர்ல் பீடு தான் கொடுத்துருக்கோம். நான் இப்போ மேக் பண்ணியிருக்கிற பிரேஸ்லெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா கிட் சைஸ். இது எல்லாமே கிட் சைஸ் பிரேஸ்லெட் தான் இப்போ மேக் பண்ணியிருக்கோம். அடல்ட் சைஸ்க்கும் பண்ணலாம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்கிங் வீடியோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லித்தரேன். கையை எப்படி வச்சுக்கோங்க, இந்த இடத்துல தான் நீங்கள் மெஷர் பண்ணணும். டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து இதில் சுற்றிட்டு எவ்வளோ வருதோ அதான் உங்களோட மெஷர்மெண்ட். நான் இப்போ இன்ச்சஸில் சொல்கிறேன். நீங்கள் டேப் இல்லைன்னா நூல் சுற்றி சென்டிமீட்டரில் கூட மெஷர் பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு தேவையானது மெமரி ஒயர். இதுதான் மெமரி ஒயர். இதில் 2 கலர்ஸ் இருக்குது, கோல்டு அண்ட் சில்வர். நாம் இப்போ கோல்டு கலரில் தான் பண்ண போகிறோம். கோல்டு மெமரி ஒயர் தான் எடுத்துக்க போகிறோம். இதில் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை அப்படியே மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்துருக்கிற சைஸ் பார்த்திங்கன்னா 7 inches. நான் இப்போ 7 inches தான் இதில் கட் பண்ணிக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது காப்பர் ஒயர். காப்பர் ஒயர் நான் இப்போ 0.4 mm எடுத்திருக்கேன். 0.4 mm சில்வர் கலர் எடுத்திருக்கேன். இதில் கோல்ட் கலர் கூட இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மெமரி ஒயரோட ஒரு எண்டில் ஹூக் ரெடி பண்ணிக்கணும். ஹூக்குனா ஜஸ்ட்டு ஒரு பெண்டு, அவ்வளோதான். நான் இப்போ பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. தெரியுதா? இதே மாதிரி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு காப்பர் ஒயர் எடுத்துக்கோங்க. இதோட லென்த்து 20 inches. இந்த பிரேஸ்லெட்டுக்கு 20 inches கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1 inch மட்டும் விட்டு நம்ம ஹூக் போட்டோம்ல, அதிலிருந்து மேல் பக்கமாக ஒரு 1 inchக்கு நல்லா டைட்டாக சுற்றிக்கணும். லூஸாக சுற்றக்கூடாது. லூஸாக சுற்றினா கழண்டு வந்துடும், நகர்ந்து போகும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி சுற்றிக்கோங்க. எண்டு மேல் பக்கமாக வர மாதிரி இருக்கணும், அடியில் போகக்கூடாது. இது மாதிரி நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். முடிச்சிட்டோம். நோஸ் பிளேயர் எடுத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். மெட்டீரியல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன கலர் ஃப்ளவர் பீட் யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு பீட்ஸ். நான் 2 டைப் எடுத்திருக்கேன். நார்மல் கோல்டு பீடு, அப்புறம் இன்விசிபிள் செயினுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த கோல்டு பீட் கொஞ்சம், அப்புறம் கிறிஸ்டல் பீட்ஸு 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா கிளாஸ் ஹனி பீட், அப்புறம் ஹெட் பின், செயின், பேர்ல் பீடு, பேஸ்டல் பட்டர்ஃப்ளை பீட்ஸ் ஹேங்கிங்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு ஹனி பீட் இருக்குல்ல, அது ஒன்று எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹனி பீட் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மெமரி ஒயரோட ஒரு எண்டு ஹூக் போட்டோம்ல, அந்த எண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா இப்படி டைட்டாக பிடிச்சி நான் இப்போ சுற்றுற மாதிரி சுற்றிக்கணும். 2 இல்லை 3 சுற்று நல்லா டைட்டாக சுற்றணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ அந்த பீட் வந்து மெமரி ஒயரோட டாப் மேலே தான் இருக்கணும், சைடில் போகக்கூடாது,
மேலே தான் இருக்கணும். நல்லா டைட்டாக 2 இல்லை 3 சுற்று சுற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மல்டி கலர் கிறிஸ்டல் பீட் ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதை போட்டு ஃபஸ்ட்டு சுற்றின மாதிரியே 2 இல்லை 3 சுற்று நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பீட் மட்டும் சைடில் போகவே கூடாது, மெமரி ஒயரோட மேலே தான் இருக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி 2 சுற்று சுற்றிக்கோங்க. பொறுமையாக தான் பண்ண முடியும், கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். நான் இப்போ சுற்றுற மாதிரியே சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஒயர் சிக்காது. 2 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பீட் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பீட் போடுவோம், அதனால ஒயிட் பீடு ஸ்மால் போட்டுக்கோங்க. இது போட்டு அதே மாதிரி தான் சுற்றணும். சுற்றுறது கொஞ்சம் டைம் ஆகும், பிடிச்சிக்கணும், நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். இல்லை பீட்ஸ் சைடில் போயிடும், அப்போ நல்லா இருக்காது நமக்கு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு செக் பண்ணி பண்ணுங்கள். சுற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் பீட் போட்டுடலாம். ஃப்ளவர் பீடு இது மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கோல்ட் பீட் போடணும். போட்டால் தான் அதை லாக் பண்ண முடியும். இப்போது ஒயருக்குள்ளே கோல்ட் பீட் போட்டுட்டு மெமரி ஒயர் மேலே வச்சுட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். பிடிச்சதுக்கப்புறமா அந்த காப்பர் ஒயர் இருக்குல்ல, அதோட எண்டை எடுத்து அந்த ஃப்ளவர் பீடோட ஹோலில் விடணும். கோல்ட் பீடில் விட்டுறக்கூடாது, அப்போ கழண்டு வந்துடும். கோல்ட் பீடை விட்டுட்டு ஃப்ளவர் பீடோட ஹோலில் விட்டு கீழே இழுக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இழுக்கணும், இல்லைன்னா கீழே ஒயர் கேப் இருக்கும், ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துடும். நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு மெமரி ஒயரோட ஃப்ளவர் பீடை சேர்த்து அழுத்தி பிடிச்சிட்டு இழுங்க. அப்புறம் 2 சுற்று நல்லா சுற்றிக்கோங்க. எப்போவுமே டைட்டாக சுற்றுங்க. முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பீட், சேம் அதே ப்ராசஸ். பீட்ஸை எப்போவுமே மெமரி ஒயரோட நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு சுற்றணும். டைட்டாக சுற்றிட்டோன்னா அது அப்படியே செட் ஆகிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு சைடு நகர்ந்து நிற்கும், அப்புறம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, கொஞ்சம் விரலெல்லாம் வலிக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட்டு என்ன கலர்னால் க்ரீன் கலர் கிறிஸ்டல். இதெல்லாம் 4 mm சைஸு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேம் ஸ்டெப் தான், நல்லா டைட்டாக சுற்றணும். இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் உங்களோட ஆப்ஷன்ஸ், கலரு என்ன கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோல்டு கலர். இந்த கோல்டு பீடு இன்விசிபிள் செயினுக்கு போடுவோம்ல, அந்த பீடு கொஞ்சம் நல்லா இருக்குமேன்ட்டு, பார்க்குறதுக்கு லுக்காக இருக்குமேன்னு இது யூஸ் பண்ணேன். இதையும் போட்டு நல்லா சுற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வச்சு பண்ணுறது ஈஸியாக இருக்குமோ அது மாதிரி நீங்கள் திருப்பி கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மல்டி கலர் கிறிஸ்டல் பீடு, அது போட்டு சுற்றியிருக்கேன். ஒயிட் பீடு 3 mm, கிறிஸ்டல் பீடு 4 mm சைஸு, கோல்டு பீடு 3 mm. இதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சைஸ். போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன போட போகிறோன்னா 3 petal ஒயிட் பீட். இதுவும் அதே மாதிரி கோல்ட் பீட் போட்டுக்கோங்க. சேம் அந்த ஃப்ளவர் லாக் பண்ண மாதிரி தான் இதுவும் பண்ணணும். நல்லா மெமரி ஒயர் மேலே டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டு ஃப்ளவர் பீட் ஹோல் வழியாக காப்பர் ஒயரை இன்சர்ட் பண்ணி வெளியே இழுத்து மெமரி ஒயரோடு சேர்த்து சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சி பண்ணணும். நல்லா 2-3 சுற்று நல்லா சுற்றிக்கோங்க. இது மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1 hour ஆச்சு. ஃபஸ்ட் ஒன் மேக் பண்ணுறதுக்கு 1 hour ஆச்சு. நெக்ஸ்ட்டு 40 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக 1 hourக்கு அதிகமாகவே ஆகும். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். சேம் அதே கலர்ஸ் அதே ஆர்டரில் அந்த பக்கம் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டி கலர் கிறிஸ்டல் பீட், இந்த பக்கம் அந்த பீட் அப்படியே ரிவர்ஸில் அந்த சைடு வைக்க போகிறோம்.
next gold bead, next green, next white, then flower bead. அதே ஆர்டரில் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஃபுல்லாக. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த பிரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு நல்லா டைட்னஸ் வேணும். லூஸ் பண்ணிட்டோன்னா காப்பர் ஒயர் அங்கங்கே எக்ஸ்ட்ரா இருக்கும், நல்லா இருக்காது. அப்புறம் பீட்ஸ்லாம் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். டைட்டாக மெமரி ஒயர் மேலே அப்படியே நிற்காது. ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ முடிச்சிட்டோம். லாஸ்ட் எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறேன். அங்கே 2 இது சுற்றி முடிச்சிட்டோமா, அதை அந்த லாஸ்ட் பீடுக்கு முன்னாடி இருக்கிற பீடோட அந்த 2 பீட்டுக்கும் இடையில இருக்கிற கேப்பில் 2-3 சுற்று சுற்றிட்டு அதுக்கு அடுத்துக்கும் இந்த பீடுக்கும் இடையில இப்போ நான் பண்ணுற மாதிரியே 2-3 சுற்று சுற்றி கட் பண்ணிவிடுங்க. இதுதான் ஃபினிஷிங். ஸ்டார்டிங் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கொஞ்சம் சுற்றிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணுமோ அதே மாதிரி முடிக்கும்போது 2 பீடு எக்ஸ்ட்ராவாக நம்ம சுற்றிக்கணும். லாஸ்ட்டில் இதே மாதிரி ப்ளையர் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ அது அப்படியே அந்த ஆல்ரெடி இருந்த ஒயரோட சேர்ந்துரும். எக்ஸ்ட்ரா நமக்கு கையில் குத்தாது, நீட்டிக்கிட்டு நிற்காது. நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க கையில் படுற மாதிரி இருக்கா இல்லையான்னு. கண்டிப்பாக செக் பண்ணணும். வியர் பண்ணும்போது குத்தக்கூடாது. அந்த ஒயர் கட் பண்ணியிருக்கிறது தெரியவே கூடாது. இது ரொம்ப 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 முக்கியம். நம்ம தெரியாமல் கவனிக்காமல் கட் பண்ணி விட்டு அது கொஞ்சம் இலகி நின்றுச்சுன்னா கையில் பட்டுரும். அது பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஹூக் ரெடி பண்ணுற சைஸுக்கு விட்டுக்கோங்க. லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்குது இதில். நல்லா பெண்ட் பண்ணி ஹூக் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்லி கொடுத்த அதே ஸ்டெப்பு. ஹூக் ரெடி பண்ணிவிட்டு அடுத்து ஹேங்கிங்ஸுக்கு நம்ம என்னென்ன பண்ண போகிறோன்னா 2 ஹெட் பின் எடுத்திருக்கோம், ஒரு பேஸ்டல் பட்டர்ஃப்ளை பீடும் பேர்ல் பீடும். இந்த டைப் வந்து ஹூக் போட்டு நம்ம பண்ண போகிறோம். 2 டைப் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று ஹூக் போட்டு எப்படி பிரேஸ்லெட் பண்ணுறது, வித்தவுட் ஹூக் இல்லாமலும் இது பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஹெட் பின்குள்ளே பேர்ல் பீட் போட்டு ஹூக் ரெடி பண்ணிக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியும். ஹூக் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஒரு சைடு பெண்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ அழகான ஒரு ஹூக் ரெடி ஆயிரும். அது உள்ள செயின் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த செயின் நான் எவ்வளவு இன்ச்சஸ் எடுத்திருக்கேன்னா 1 இன்ச். கிட் சைஸ் பண்ணுறதுனால 1 இன்ச்சு, அடல்ட் சைஸ்னால் 1.5 இன்ச்சஸ் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சேம் இது பட்டர்ஃப்ளைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை பீடும் போட்டு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டோமா. இப்போது ஃபஸ்ட்டு மெமரி ஒயரோட 2 ஹூக் இருக்குல்ல, ஒரு சைடு எடுத்துக்கணும். ஒரு சைடில் ஏதாவது ஒரு ஹேங்கிங்ஸ் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஹூக் மாட்டிக்கணும். ஹூக் மாட்டிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. டைட்டாக பண்ணணும், கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்தால் அந்த ஹூக்கு வந்து வெளியில் வந்துடும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிடணும். தென் அடுத்த சைடு எடுத்து அதே மாதிரி இன்னொரு ஹேங்கிங்ஸ் இருக்குல்ல, அதை அதில் மாட்டிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். க்ளோஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நீங்கள் எக்ஸ்டென்ஷனுக்கு ஜம்ப்ரிங் கூட போட்டுக்கலாம், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இனி அந்த ஹூக் ஹூக் போட்டிருக்கோம்ல, இந்த ஹூக்கு பதில் நீங்கள் ஃபிஷ் ஹூக்கும் போட்டுக்கலாம். நான் ஹூக் போட்டேன். இப்படி மாட்டிக்கிட்டால் முடிஞ்சிச்சு. இதில் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வேணும்னா 2 ஜம்ப்ரிங் போட்டால் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். இது மாட்டினா இப்படி தான் இருக்கும். ஹூக் போடும்போது கீழே நல்லா பாருங்கள், அந்த ஹூக் இருக்கிற இடத்துல கேப் வரும். ஹூக் போடும்போது நம்ம ஹேங்கிங்ஸு ஒன்று இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் 2 சைடுமே நம்ம 1 ஹேங்கிங்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வித்தவுட் ஹூக். இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சைடு ஹூக் வந்து மேலே பார்த்து பெண்ட் பண்ணிக்கணும். இன்னொரு சைடு ஹூக் ரெடி பண்ணும்போது கீழே பார்த்து இன்சைடாக ஹூக் ரெடி பண்ணிக்கணும். இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். ஒன்று அவுட் சைடாக ஹூக்கு, இன்னொரு சைடு இன்சைடு ஹூக் ரெடி பண்ணிவிட்டு இதில் ஹேங்கிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே சைடு தான் நம்ம போட முடியும்.
ஹேங்கிங்ஸ் போடுற சைடு நல்லா டைட் பண்ணிக்கணும், ஓப்பன் இல்லாமல். இன்னொரு சைடு லைட்டாக ஹூக் மாதிரி ஓப்பன் பண்ணிக்கணும். லாக் பண்ணிட்டா சூப்பராக நின்றும். இதில் பார்த்தீங்கன்னா மாட்டி இருக்கிற இடத்துல கேப் இருக்காது. அதுதான் இந்த ரெண்டோட டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த மாடல் தான் பிடிச்சிருக்கு. வித்தவுட் ஹூக் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வித் ஹூக் பிடிச்சிருக்கா வித்தவுட் ஹூக் பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா சைஸுமே மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கும் இது மாதிரி ப்ரேஸ்லெட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching. Bye.